இரண்டாவது விசேட அமர்வு, அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கின்ற இந்த கூட்டத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது மாநகர சபை முதல்வர் அவர்களே, கௌரவ உறுப்பினர்களே, மாநகர சபையின் ஆணையாளர் அவர்களே, கணக்காளர் அவர்களே, அந்த கணக்கு பிரிவில் எமது இந்த வரவு செலவு திட்டத்தினை சமர்ப்பித்திருக்கின்ற உத்தியோகத்தர்களே, எமது சபை பகுதியின் செயலாளர் அவர்களே மற்றும் அவரது உத்தியோகத்தர்களே, எனது ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தை. உண்மையிலே எமது மக்கள் மன்றம் ஆரம்பிக்கப்பட்ட எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட் ஒன்று இங்கே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாதுகாடானது மாநகர சபையின் கணக்கு பிரிவும் மாநகரித்து இந்த பாதுகாட்டை தயார் செய்திருக்கின்றார்கள். இந்த பாதுகாடானது நிர்வாக நடைமுறைக்கும் எஃப்ஆர் என்று சொல்கிற பினான்சியல் ரெகுலேஷன் என்கின்ற உட்படுத்தப்படும் போது நீங்கள் எதிர்பார்க்கின்ற வரவு, அந்த வரவுக்கு ஏற்ற செலவு எப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த உற்று நோக்குகள், ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும். அத்தோடு அமைய பெற்றிருக்கிற இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எமது உள்ளூராட்சி மன்றங்களின் தரப்படுத்தல் நிகழ்வு இடம்பெறும் போது அந்த தரப்படுத்தல் நிகழ்வுக்கும் எமது பாதுகாப்பில் அமைய பெற்றிருக்கிற முறைமைகள் சீராக அமைய பெற்றிருக்குமானால் அந்த உள்ளூராட்சி மன்ற தரப்படுத்தலுக்கான அந்த மதிப்பீட்டுக்குரிய அந்த மார்க்ஸும் அந்த குறிப்பிட்ட அந்த எண்ணும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, அதன் அடிப்படையிலே தான் இந்த பாதுகாடு இங்கே பாதுகாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாதுகாடை தற்பொழுது உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் இந்த பாதுகாட்டை நாங்கள் எந்தவித கட்சி அரசியல் வேறுபாடுகளும் இன்றி எமது பிரதேச மக்களின் நலன் கருதி நீங்கள் எல்லோரது ஒத்துழைப்போடும் இந்த பாதுகாட்டை நிறைவேற்றுவதற்கு மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் என்ற வகையிலே கௌரவ உறுப்பினர்கள் எல்லோருடையும் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய சபை அமர்வாக உள்ளதினால் சபை கூடப்பட்டுள்ள நோக்கத்திற்காக அமைவாக நிகழ்ச்சி நிலையில் உள்ளவாறு சபை நடவடிக்கைகள் இடம்பெறும். இதற்கு சபையின் கௌரவ உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். தற்பொழுது ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து பல்வேறு கலந்துரையாடல்கள் மற்றும் பத்திரிகை மூலமாக அறிவித்தல் வழங்கப்பட்டு போதுமான கால அவகாசத்தில் மாநகர சபையிலும் பொது நூலகங்களிலும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டதுடன் கௌரவ உறுப்பினர்களது பார்வைக்கும் கருத்துக்களையும் பெற்றுக் கொள்வதற்குமாக 18/12/2025 நடைபெற்ற 9வது சபையார்வையில் ஆரம்பிக்கப்பட்டும் அவற்றை தனிவிதியாக எழுத்து மூலமாக கிடைக்கப்பெற்ற கருத்துக்களும் மாநகர சபையின் முழுமையான கொள்ளளவிற்குள் உட்பட்டதை கருத்தில் கொள்ளப்பட்டு தயாரிக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை சமர்ப்பிக்கின்றேன். வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்க்கும் வருமானத்துக்கு மேலதிக வருமான ஈட்டங்கள் பிற நிதி ஏற்பாடுகளும் கிடைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் கவனத்தில் கொள்ளப்படும். அவையான ஒன்று, மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மாநகர சபையிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக மட்டக்களப்பு மாநகரம் வாழ் மக்கள் குறைந்த கட்டண வசதியுடன் கொழும்பு சென்று வருவதற்கான சொகுசு பஸ் சேவை ஒன்றை ஆரம்பிப்பதற்காக நடவடிக்கை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2, மட்டக்களப்பு மாநகரத்தின் செயற்பாட்டில் அக்கறை கொண்டுள்ள வெளிநாட்டில் வதியும் கொடையாளர் ஒருவரின் நிதி ஏற்பாட்டின் கீழ் மாநகரம் வாழ் மக்களின் இறந்த உடலங்களை வைத்தியசாலையில் இருந்து அவர்களது வீட்டுக்கு கொண்டு சென்று வீட்டிலிருந்து மயானங்களுக்கும் கொண்டு கொடுத்தல் போன்ற செயற்பாடுகளுக்காக அமரர் ஊதி சேவை ஒன்றினை மாநகர சபை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது.
வாசிப்பு திறனை அதிகரிப்பதற்காக ஏற்பாடாக வட்டாரத்தோறும் மேலும் வாசிப்பு நிலையங்களை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 4. திருப்பரந்துறை திண்மக்கழிவு முகாமைத்துவ நிலையம் மற்றும் திரவக்கழிவு நிலையம் என்பவற்றை உரிய துறை சார்ந்த நிபுணத்துவ குழுக்களின் ஊடாக பரிசீலித்து அவ்விடத்தை அங்குள்ள பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பில்லாத வகையிலே நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இயந்திரங்கள் மூலமாக தொழிற்பாடும் இடமாக மாற்றியமைப்பதற்காக யோசனை ஒன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளது. 4. மாநகர சபைக்கு பொருத்தமான நிதி ஏற்பாடுகள் சபையினூடாகவோ அல்லது வெளியாரிடம் இருந்தோ கிடைக்கப்படும் பட்சத்தில் மாநகர எல்லைக்குள் பொது கலாச்சார மண்டபம் ஒன்றை அமைத்து கொடுப்பதன் ஊடாக கலை கலாச்சார செயற்பாடுகளை மேலும் ஊக்குவிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 6. சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் அதனூடாக மாநகர சபை ஒரு வருவாயை ஈட்டுக் கொள்வதற்கு ஏதுவாக சுற்றுலாத்துறை அமைச்சின் நிதி ஏற்பாடுகளுக்கு அமைய விரைவில் மட்டக்களப்பு வாவியில் மிதக்கும் உணவகம் புளோட்டிங் ரெஸ்டாரண்ட் ஒன்றை செயற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வரவு செலவு திட்டம் எழுத்து வடிவில் கொண்டுள்ள மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் செயல் வடிவம் பெறுவதென்பது வரியிருப்பாளர்களாகிய எமது மாநகர வாழ் மக்கள் தமக்குரிய வரியினை கால அட்டவணைக்கு ஏற்ப நேர்த்தியாக செலுத்துவதிலும் நாம் எதிர்பார்க்கின்ற வழி உதவிகள் எமக்கு கிடைக்கப் பெறுவதிலுமே தங்கியுள்ளது. மேலும் வட்டாரங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இச்சபையின் கௌரவ உறுப்பினர்களும் தமது வட்டார மக்களுக்கான சேவைகளை சென்றடைவதை நோக்காக கொண்டு வட்டாரம் சார்ந்த வருமானங்களை சபைக்கு கொண்டு சேர்ப்பதிலும் அவர்களுக்கு தேவையான அறிவூட்டலை வழங்கி ஊக்கப்படுத்துவதிலேயே தங்கியுள்ளது. எதிர்வரும் ஆண்டானது இருக்கின்ற பலவிதமான சவால்களுக்கு மத்தியில் மேலும் அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கின்ற ஒரு ஆண்டாகவும் அனைவரும் ஒரு சுபிட்சமான ஆண்டாகவும் அமைய கௌரவ பிரதி முதல்வர், கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் மாநகர ஆணையாளர் உட்பட அனைத்து தரப்பு உத்தியோகத்தர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி அமைகின்றேன். நன்றி. கௌரவ உறுப்பினர்களின் கருத்துரைகள், அபிப்பிராயங்களை தற்பொழுது சமர்ப்பிக்கிறோம். இந்த உயரிய சபையில் இருக்கின்ற உத்தியோகத்தர்களே, என்பது ஒரு தர்மம். எமது சபையால் எடுக்கப்படுகின்ற திட்டங்களையும் தீர்வுகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றவர்கள் இந்த ஊடகவியலாளர்கள். அதுபோன்று ஒரு கொள்ளை சம்பவம் இடம்பெற்றாலோ விபத்துக்கள் நடைபெற்றாலோ அதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று மக்களை விழிப்படைய செய்கின்றவர்களும் இந்த ஊடகவியலாளர்கள். இவர்கள் நேரம் காலம் பார்ப்பதில்லை, பகலிரவு பார்ப்பதில்லை. தங்களது சேவையை அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றவர்கள். இவர்களுக்கும் நலம்பெறி சேவைக்கென ஒதுக்கப்படுகின்ற நிதியில் ஒரு தொகுதியை ஒதுக்கி அவர்களுக்கும் சில அத்தியாவசிய தேவைகள் இருக்கின்றது. அவர்களை ஊக்குவிக்கும் முகமாக மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குள், அதாவது 20 வட்டாரத்திற்குள்ளும் தற்போது செயல்படுகின்ற ஊடகவியலாளர்களுக்கும் இதில் நிதி ஒதுக்கி அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு, கடந்த ஆட்சி காலத்தில் கௌரவ முதல்வராக தியாகராஜா சரவணபவன் ஐயா இருக்கும் போது மாநகர சபைக்கு சொந்தமான இந்த விஜயா தியேட்டருக்கு முன்பாக இருக்கின்ற காணியில் ஒரு தொகுதியை கேட்டிருந்தோம். காலக்கெடு பின் இதை தருவதாக கூறினார். ஆனால் அது தரவில்லை. இன்று அது தேவைப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், இங்கே கௌரவ முன்னாள் முதல்வர்களை வைத்து காட்சிப்படுத்துவது போல் ஊடகவியலாளர்களுக்கென ஒரு கட்டிடம் இருந்தால் அந்த கட்டிடத்திற்குள் இதுவரை காலமும் 43 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 36 பேர் தமிழர்கள், 5 பேர் சிங்களவர்கள், 2 பேர் முஸ்லிம்கள். இவர்களின் நிழல் படங்களையும் வைத்து பூஜிக்க நேசிக்க ஒரு ஏற்ற இடமாக அமையும். அதுபோன்று எதிர்கால திட்டங்களை வகுப்பதற்கும் ஊடகவியலாளர்கள் ஒன்று கூடுவதற்கும் ஒரு இடமில்லாமல் இருக்கின்றார்கள். அதை நீண்ட கால குத்தகைக்கு நீங்கள் தரும் பட்சம் அது ஒரு ஊடகவியலாளருக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கும் நன்றியை கூறி அமர்கின்றேன். நன்றி. நிதி நிர்வாக நடைமுறைக்கொப்ப ஒரு சொத்து பராமரிப்பு குழு எல்லாம் இருக்கிறது. உங்களது கோரிக்கை ஒன்றை நீங்கள் எழுத்து மூலமாக தரும் பட்சத்திலே அதை எமது நிர்வாக நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அதை பரிசீலனை செய்து அந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிவகைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம் என நினைக்கின்றேன்.
பார்வையாளராக வருகை தந்திருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் சார், மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய 2026ஆம் ஆண்டிற்கான பாதீடு இந்த வரவு செலவு திட்டம் தற்பொழுது கௌரவ முதல்வர் அவர்களால் ஒரு கன்னி பாதீடாக இன்றைய தினம் இந்த உயரிய சபையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. முதல்வர் அவர்களுடைய இந்த வரவு செலவு திட்ட உரையிலே மிக வினைத்திறனான செயற்பாடுகளை 2026ஆம் ஆண்டிலே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த பாதீடு இங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. முதற்கண் கௌரவ முதல்வர் அவர்களுக்கு ஒரு நல்லதொரு பாதீட்டினை இந்த உயரிய சபையை சமர்ப்பித்தமைக்காக என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை இந்த வரையை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றேன், இந்த சபை முதல்வர் தலைமையிலே நாங்கள் பொறுப்பெடுத்து 6 மாத காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே முதல்வர் கூறியது போன்று இந்த காலத்தின் இறுதியிலே, இந்த ஆண்டின் இறுதியிலே ஒரு துயர சம்பவம் இந்த நாட்டிலே அரங்கேறி இருந்தது. அந்த துயரத்திலே இருந்து இதுவரையில் மீண்டலாமல் இந்த நாடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டினை மீண்டும் வளமையான ஒரு நிலைக்கு கொண்டு வருவதாக இருந்தால் இன்னும் 2-3 ஆண்டுகள் இந்த நாடு ஒரு சவால் மிக்க பல பயணங்களை மேற்கொள்ள வேண்டியும் இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர சபை இந்த மாநகரிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு நல்ல வினைத்திறனான சேவையை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கோடு நாங்கள் அனைவரும் இந்த பாதீட்டினை இன்று நாங்கள் உற்று நோக்கி இருக்கின்றோம். நல்லதொரு பாதீடு, இந்த பாதீட்டிலே இருக்கின்ற விடயங்கள் உண்மையாக அது செயல் வடிவம் பெறுவதாக இருந்தால் கௌரவ முதல்வர் கூறியது போன்று வரியிருப்பாளர்களின் கரங்களிலே அவை தங்கி இருக்கின்றது. வரியிருப்பாளர்களை தெளிவூட்ட வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இங்கு இருக்கக்கூடிய கௌரவ உறுப்பினர்கள் ஆகிய எங்களது ஒரு பெரும் கடமையாகவும் அது இருக்கின்றது. எனவே எதிர்வரும் காலத்திலே மட்டக்களப்பு மாநகரிலே வாழ்கின்ற மக்கள், நான் நினைக்கின்றேன், வஞ்சந்தொடுவாய் தொடக்கம் தென்னாமுனை வரையிலான அந்த பகுதி மாநகர எல்லையாக இருக்கின்றது. இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு வரியிருப்பாளர்களும் இந்த மாநகர சபைக்கு தங்களாலான வரியினை இன்று வரை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே கௌரவ முதல்வர் ஆரம்பத்திலே கூறியது போன்று இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய முதலாவது வரவு செலவு திட்டமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் எந்தவித கட்சி வேதங்களும் இல்லாமல் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து, நாங்கள் மக்களுடைய நலனுக்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள். எனவே இந்த வரவு செலவு திட்டத்தினை நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஆதரித்து கௌரவ முதல்வர் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்தி எதிர்காலத்திலே இந்த மாநகரிலே வாழ்கின்ற ஒவ்வொரு வரையிருப்பாளருக்கும் இந்த மாநகர சபையினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் சென்றடைவதற்கு நாம் அனைவரும் வழியமைக்க வேண்டும். அதே போன்று கௌரவ முதல்வர், பிரதி முதல்வர் உள்ளிட்ட இந்த சபை தற்பொழுது ஆட்சியிலே இருக்கின்ற, இந்த ஆட்சி பொறுப்பினை எடுத்திருக்கின்ற தாங்களும் இந்த வரவு செலவு திட்டத்திலே முன்மொழியப்பட்ட விடயங்கள் கட்சி வேதங்களுக்கு அப்பால் இது மக்கள் நலன் சார்ந்த ஒரு வரவு செலவு திட்டமாக அமைந்திருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் வட்டார ரீதியாக தாங்கள் மேற்கொள்கின்ற இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை கட்சி வேதங்களுக்கு அப்பால் சென்று மக்கள் நலனுக்காக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த உயரிய ஒரு கோரிக்கையையும் இந்த இடத்திலே கௌரவ மாநகர முதல்வர் அவர்களிடம் தெரிவித்து சென்றவையாக இருக்கட்டும். இந்த 6 மாத காலத்திற்குள்ளே எங்களுக்குள்ளே பல கருத்து முரண்பாடுகள் எல்லாம் இருந்திருக்கின்றது. காலத்திலே அவ்வாறான கருத்து முரண்பாடுகள் இடம்பெறாத வகையிலே, அவ்வாறான ஒரு நிலையை தோற்றுவிக்காத வகையிலே உங்களுடைய இந்த செயற்பாடு, உங்களுடைய ஆட்சி அமைய வேண்டும். அதற்கு எங்களாலான ஒத்துழைப்பினை நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியை கூறி இந்த வரவு செலவு திட்டத்தை மிக சாதுரியமாக கையாண்டு இந்த ஒரு நல்ல ஒரு வரவு செலவு திட்ட
திட்டத்தை வழங்கி வைத்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. நேர்மறை சிந்தனைகளுடன் கூடிய பேச்சினை நான் எனது நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் நீங்கள் நல்லவருடைய ஆட்சிகள் நல்ல திட்டங்களை திட்டங்கள் வரவேற்கப்படக்கூடிய இருந்தாலும் நாங்களும் எங்களுடைய கடமை கொண்டிருக்கிறது இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி கருத்து தெரிவிக்கிறது. ஆகவே அது குறையற்றமில்லை நிறையற்றமில்லை கருத்தாக அதை சொல்லாமல் என்று 3 கட்டங்களில் நான் அதை சொல்லாமல் இருக்கிறேன். முதலாவது இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்ட விதம், அதாவது இந்த வரவு செலவு திட்டத்தில் எனது அவதானிப்புகளை நாங்கள் இன்று சாதிக்க முடியும். 3 கட்டங்கள். முதலாவது பாட்டில் தயாரிக்கப்பட்ட விதம் நீங்கள் சொன்னீர்கள். உங்கள் இருந்தாலும் கூடுதலாக எங்களுடன் கருத்துக்களை கேட்டு எடுத்திருந்தால் இன்னும் அதிகப்படியாக நாங்கள் சில திட்படு அவர் சொன்ன விடயங்களை நாங்கள் கருத்தில் எடுத்திருக்கலாம். அதை எப்படி நாங்கள் நிதிகளை எடுத்திருக்கலாம் என்பதை நாங்கள் உள்வாங்கி இருக்கலாம். ஆக அந்த தயாரிக்கப்படும் அதுதான் உண்மையாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாது இல்லை அரசியலிடம் தயாரிக்கப்படும் என்பது முதலாக இளைய பொருட்கள் ஊடாக ஆலோசனைகளை பெற்று அதன் ஊடாக சில கருத்துக்களை உள்வாங்கி அதிலே இல்லை அவங்களுக்கு இந்த சபையில் 34 என்று பல சக்திகள் அவர் சொன்னது கூட பல கட்சிகளை சார்ந்த கட்சி பேதம் வந்து ஆலோசனை முன்வைத்து அதை தயாரிக்க வேண்டும் தயாரிக்கிறீர்கள். ஆனால் அவர்களை நீங்கள் சட்டங்கள் வேண்டாம் அதை அழுத்து அடுத்து என்னது அவலாக்குகளை எடுத்துப்பாங்க. இரண்டாவது முதலாவது தெரியும் வரவு செலவு திட்டம். ஆளுநர் என்பது வரவு செலவு திட்டம். வரவன் என்பது எங்களுக்குரிய வரவன் மீண்டு வரும் வருமானங்களாக நீங்கள் ஏற்கனவே வந்த சந்தைகள் அது இப்பொழுது மாறப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் ஆதரவு சென்ற தடவை சந்த பொழுது விதமான ஒரு பொழிப்பை தந்தீர்கள். இது சற்று மாற்றி அதை நான் குறிப்பிடுவதற்கு மன்னிக்கவும். ஏனென்றால் அது ஏன் மாநிலத்தில் என்று சொல்லிக்கிறார், நாங்கள் உங்களை போன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் ஒப்சர்வேஷனை கேட்டு நாங்கள் ஒரு கிழமை இந்த வரவு செலவு திட்டம் வைக்கப்பட்டிருந்தது. அதையும் சில விடயங்கள் உள்வாங்கப்பட்டதன் காரணமாக தான் இதில் ஒரு மாற்றம். ஆகவே இந்த அடிப்படையில் பார்த்தால் முதலாவது எங்களுடைய வருமானங்கள் மீண்டு வரும் வருமானங்கள் தான் உங்களுக்கு தெரியும். முக்கியமாக அந்த 8 பிரிவுகள் இருக்கிறது. மீண்டு வருங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய வீத வரிகள் எங்களுடைய லைசன்ஸ் என்று சொல்வது ஸ்டாம்பிங் எடுக்க மொத்தமாக நீங்கள் 488 மில்லியன்கள் எடுத்திருப்பீர்கள் பொழியப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக அதில் வருவது என்று நீங்கள் சொன்னது நாங்கள் எதிர்நோக்கும் சவால்கள் எல்லோரும் அதை வரிகளை செலுத்துவதில்லை. அது சென்ற முறை நீங்கள் பார்த்து 92% நாடுகளில் கிடைத்தது. அதை சற்று அவதானம் இருக்க முடியும். அது டிசம்பர் மாதம் முடியும் பொழுதுதான் இந்த 485 மில்லியன் வரும். இடையில் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த திட்டத்தை எடுக்க வேண்டும். அதாவது மீண்டு வரும் வருமானம். அடுத்தது உங்களுக்கு மீண்டு வருமானங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது அரசுரை வருமானங்களாக அது சேர்ந்து அதாவது 167 மில்லியன் கேட்டிருக்கிறீர்கள். அதுதான் பிரச்சனை என்று சொன்னால் அரசாங்கம் தகவல் சொல்லியிருக்கிறது 63 மில்லியன் தான் உங்களுக்கு தர வேண்டும். ஆகவே அதையும் எதிர்காலத்தில் கூடுதலாக எடுப்பதற்கு நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியில் கதைத்து எடுக்க வேண்டும். ஏனென்றால் அதை 163 இந்த சென்ற முறை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 60 வந்தது. அதையும் நாங்கள் எடுத்தால் மொத்த மீண்டு வரும் வருமானங்களாக உங்களுடைய 652 மில்லியன் மொத்தமாக எடுக்கக்கூடிய இருக்கும். அது குறையால் வாங்கும்போது துண்டுவிடும் இந்த துறை. ஏனென்றால் அது துண்டுவிடும் நிலை ஒன்று வந்த வருமானத்தில் இருக்கிற துண்டுவிடாக போகிறது அரசரை வருமானத்தில் துண்டுகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது மொத்த செலவினமாக எதிர்பார்க்கப்படும் செலவினமாக மொத்த செலவினமாக அதாவது கேபிட்டல் மூலதனம் வருமானமாக நீங்கள் 175 மில்லியன் கேட்டுள்ளீர்கள். இதை பார்க்கும் இந்த 175 மில்லியன் அதாவது மொத்தமாக சேர்ந்துதான் அதாவது மொத்த மூலதன வருமானம் சேர்ந்துதான் எங்களுடைய வருமானம் இருக்க போகுது. ஆகவே மீண்டு வரும் வருமானம் ஒன்று அதனுடைய சவாலை நாங்கள் சொன்னோம். அடுத்தது மீண்டு மொத்த கேபிட்டல் தான் இது அரசாங்கம் முன்னே தருவது 175 மில்லியன். அதை பார்க்கும் பொழுது இங்கு நீங்கள் அதை பிரித்து போட்டிருக்கிறீர்கள். இங்கே பிஎஸ்டிஜி என்பது அது 21 மில்லியன். அதை நான் கைவிக்க முடியாது. நேரடியாக வரும் நிர்வாகங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெரியும். சுற்றுலாக்கள் விளையாட்டு வச்சு 52 மில்லியன் எங்களுக்கு பெறுவதாக அரசாங்கம் தருவதாக உறுதியளித்திருக்கிறது. மற்ற உள்ளூர் கடற்கரையிலிருந்து 15 மில்லியன். ஏனையவர்கள் சொன்னால் 85 மில்லியன் மொத்தமாக 175 மில்லியனுடன் உங்களுடன் எதிர்பார்க்கும் 46 மில்லியன் எடுத்து 220 மில்லியன் அதாவது வருமானத்தில் 175 மில்லியன் எனக்கு தேவை. இது முற்று முழுதாக அரசாங்கம் தந்தால்தான் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும் திட்டம். ஆகவே அதையும் நாங்கள் செய்வதற்கு வேண்டும். ஆகவே வருமானம் என்னும் பொழுது
அந்த அரசாங்கங்களுக்கு முற்றுமுழுதாக இருப்பதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அதே வரை நாங்கள் ஒன்று சொல்லுவோம், இதில் இன்னும் பல திட்டங்களை நீங்கள் உள்ளடக்கி இருக்கலாம். இருந்தால் இந்த நிதியை கூட்டி இருக்கலாம். கூட்டியிருந்து நாங்கள் அரசாங்கத்துடன் கேட்டு இன்னும் மேலதிகமாக நிதியை எடுப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கோம். அதுதான். இரண்டாவது, இந்த செலவென்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்டது அவை நீங்கள் மொத்தமாக 127 போட்டு எடுத்திருக்கிறார். செலவினம் என்று பொழுது செலவினம் என்பது முக்கியமாக இந்த கூலிகள், வேஜஸ், சம்பளங்கள், அடுத்தது டிராவலிங் எக்ஸ்பென்ஸ். அதாவது அழகாக இங்கு 10 பக்கங்களில் சம்பளத்தை இருக்கிறார். அது உங்கள் தகவலுக்காக நான் நினைக்கிறேன் 7ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அந்த செலவினங்களை பார்க்கும் பொழுது சம்பளங்கள், பயண செலவு, டிராவலிங் செலவு பார்த்தால் மொத்தமாக 167 மில்லியனையும் போட்டு 606 மில்லியன் செலவினமாக காணப்படுகிறது. அதாவது அரசாங்கம் தருவதையும் சேர்த்து செலவினமாக, அதாவது கூலிகள் அந்த குறைவில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் அங்கு துண்டு விடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதாவது 766 மில்லியன் நீங்கள் கொள்ளாக செலுத்துகிறீர்கள். இருந்தாலும் அங்கு அந்த 164 மில்லியனை துண்டுவிடும் பொழுது நிச்சயமாக அந்த 670 மில்லியன் கிடைக்கும். அதில் அதெல்லாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் மூலதன செலவினம். இந்த மூலதன செலவினம் நீங்கள் மொத்தமாக 221 மில்லியன் 4-5 பகுதிகளுக்கு இந்த மூலதனம் தேவைப்படுகிறது. முதலாவது எங்களுக்கு பொது நிர்வாகம், சுகாதார பிரிவு, அடுத்தது பகுதிய திட்டமிடல், 4ஆவதாக எங்களுடைய நலன்புரிகள், அடுத்த பொது பண்பாட்டு சேவைகள். இங்கு பார்க்கும் பொழுது மிக அதிகமாக எங்களுக்கு நிதி தேவைப்படுவது இந்த பகுதிய திட்டமிடல். அதில் நீங்கள் எவ்வளவு போட்டிருக்கிறீர்கள் சொன்னால் 147 மில்லியன் போட்டிருக்கிறீர்கள். இன்னும் அதிகமாக நாங்கள் எங்களுடைய கடந்த இன்னும் அதிகமாக நாங்கள் அதை போட்டிருக்கலாம். போட்டிருந்தால் என்ன திட்டங்கள் செய்து தான் நாங்கள் அதாவது இந்த திட்டத்தில் உங்களுக்கு காணுவது பல விடயங்களை சொன்ன நன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களை எல்லாம் எங்களுக்கு அந்த நிதி காணுமோ தெரியாது. ஏன்னு சொன்னால் அந்த திட்டத்தில் 147 மில்லியன் உடலெடுக்கப்பட வீதிகள் போட வேண்டும், வடிகால்கள் குறைக்க, கட்டிடங்கள் கட்ட வேண்டும், பல திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த பிரேக்கப் விஷயம் கொடுத்து ஒரு பிரச்சனை வரும் போட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இதில் வருமானங்கள் எங்களுக்கு ஈட்டக்கூடியதான திட்டங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். என்ன விதமான வருமானங்கள் நாங்கள் சொல்ல நேரம் இல்லை. நலன்புரிகள் நீங்கள் சொன்னீர்கள், சனசமூக நிலையங்கள், அதற்காக சில நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் 19 மில்லியன் இல்ல 5 மில்லியன். அடுத்த பொது பயன்பாட்டுக்கு 5 மில்லியன் தான் போட்டு, பொது பயன்பாட்டுக்கு அதிகமாக போட்டிருக்க வேண்டும். இல்ல பொதுப்பாட்டு என்று சொல்லும் பொழுது அந்த பயவெளிய வடிகான்கள் மற்ற சந்தை பகுதிகள். இறுதியாக நான் முக்கியமாக சொல்வது நலன்புரி சேர்வையில் ஒரு முக்கியமான விடயம். எங்களுடைய வாசிய சாலைக்கு ஒன்றுமே போடவில்லை. ஆனால் அதையும் இருந்தால் அதற்கு ஒரு நிதியை போட்டிருந்தால் போட்டிருக்கிறீர்கள், எவ்வளவு ஒதுக்கப்பட்ட போடவில்லை. அதே மாதிரி கூட போட்டு கேட்டிருந்தால் நாங்கள் உடம்பு போடவில்லை. நான் அதைத்தான் சொல்றேன், போட்டு இருக்கிறது. அதையும் போட்டு இன்னும் கூட்டி இருந்தால் நாங்கள் இதுதான் அவதானம். என்னுடைய அவதானம், என்னுடைய வருமானம் செலவினத்தை கொஞ்சம் கூட்டி இருந்தால் என்னுடைய அரசு தரப்புகள் நாங்கள் அபிவிருத்தி செய்வோம். நாங்கள் அரசியல் செய்ய வரவில்லை. எங்களுக்கு இந்த முற்றுமுழுதாக இருப்பதோ என்ன செய்வதோ இந்த குறைப்பதோ கூட்டுவதோ நோக்கம் இல்லை. உங்களுக்கு எப்படி காசை எடுத்து தரலாம், அதை நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது வருமானத்தை ஈட்டக்கூடிய சுற்றுலாத்துறைகள் சொன்னீர்கள். சுற்றுலா 50 மில்லியன் எடுத்து தந்திருக்கிறோம். இதை மாதிரி இன்னும் கொண்டு இருக்கலாம். வருமானத்தை ஈட்டக்கூடியது. ஆகவே இன்னும் பல திட்டங்கள் இருக்கின்றன. நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது எங்களுக்கு ஒரு அழகான அபிவிருத்தி திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நான் கொண்டு வந்தேன், அது பார்த்துக்கூட தெரியாது. 224ஆம் ஒரு அழகான அபிவிருத்தி திட்டம். இதில் உள்ள 4 விதமாக சுற்றுலா நாங்க எங்களோட சொந்த நிதியிலிருந்து தான் இதெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று எங்களுக்கு வருது. இதை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் அந்த காசை பெறத்தருவதற்கு நீங்க ஒத்துழைப்பு வழங்கினால் நன்றாக நினைக்கிறேன். அடுத்த முற்றுமுழுதாக நாங்க இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அதைத்தான் முக்கியமாக இதை நாங்கள் கருதுறோம். பிரதான நிதி மூலங்களை பெற்றுக்கொள்கிறதுல ஸ்டாம்ப் டியூட்டியை பார்க்கிறோம். இதுல உதாரணமாக சொல்ற ஒரு விடயம்,
இப்ப கொழும்புல இருக்கிற ஒரு ஆள் மட்டக்களப்புல இருக்கிற ஒரு காணியை வித்தால் அந்த காணிக்குரிய ஸ்டாம்ப் டியூட்டி கொழம்புல கச்சேரி கோர்ட்ஸ்ல தான் நாங்க இருக்கும் அதுக்குரிய எங்களோட வருமானங்கள். அப்படி அம்பாறையில கொழும்புல வேற வேற இடங்கள்ல உள்ளது. அப்ப அதை நாங்க அங்க போய் அதுக்கு ஒரு உத்தியோகத்தை நியமிச்சு அங்க இருந்து அந்த நிதி மூலங்களை கொண்டு வரதால இந்த சவாலை நாங்க ஓரளவு எட்டி கொள்ளலாம். இருந்தும் இந்த அரசால எங்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கிற அவர் சம்பள முதலாளி பண்றது பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அதை நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். உண்மையாலுமே ஒரு சட்டபூர்வமாக ஒரு பாதையில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நிஜமான வருமானங்களை உள்வாங்கியதாக இருக்க வேண்டும். மக்கள் நிதி சம்பந்தமான ஒழுங்கு அனைத்தையும் ஒன்றிணைச்சதால் இந்த சிறந்த ஒரு பாதை. அந்த வகையில் விளையாட்டு, கலை, கலாச்சாரம், பண்பாடு, மட்டக்களப்பு அனைத்து விஷயங்களை உள்வாங்கிய ஒரு பாதையாக காணப்படுகிறது. அந்த விதத்தில் மாநகர மேயர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டோம். அதே மாநகர சபையில் சிறப்பாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. கடந்த காலங்களில் நான் சுட்டிக்காட்டிய சில விஷயங்கள் தான் இருந்தாலும் மாநகர சபை எல்லை தொடர்பான பிரச்சனையும் இதில் உள்வாங்கப்பட வேண்டிய கட்டாயம் கொண்டு இருக்கு. ஏன்னா அதில் இருக்கிற வரி வசூலிக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதே நேரம் மட்டக்களப்பில் 2 போலீஸ் பிரிவுகள் இருக்குது. இந்த போலீஸ் பிரிவுகளுக்கு இருந்து வர வருமானங்கள் இந்த காத்தாங்குடி நகர சபைக்கும் செல்ற கட்டாயங்கள் இருக்கு. எனவே இதுகளையும் நீங்கள் கட்டாயம் கருத்தில் வரணும் இந்த பாதையில். ஏன்னா எதிர்காலத்தில் வழக்குகள் சம்பந்தமான விசாரணைகள் சட்ட ஆலோசனைகளையும் பெற வேண்டியிருக்கிறாங்க. இந்த விடயங்களையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு இந்த பாதத்தை தயாரிக்கிறதுக்கு நிறம் இதிலே முன்வைக்குமாறு நன்றி. நல்லதொரு பட்ஜெட்டாக நான் இதை வரவு செலவு திட்டத்தை அதே நேரத்தில் சில திருத்தங்களோட சொல்கிறேன். ஒன்று இதை கவர்னர் உறுப்பினர்கள் சொன்ன மாதிரி நிலைய குழுவுக்கு இதை போட்டிருந்து நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம்னா இதை கொடுக்கிறதுக்கு நிலைய குழுக்கள் கேட்டு உள்வாங்கப்பட்டிருக்கு. குழு நிலைய குழுக்களை நாங்கள் கூடி அவர்களிடமிருந்து கிடைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சுகாதார குழு, வேலை குழு பினான்ஸ் கமிட்டி நாங்க நிதியை செலவழிக்கிற துக்குரிய விடயங்களை கையாள முடியாது. அதாவது 2026ஆம் ஆண்டு 40% நாங்கள் அறிவிக்கிறோம், நாங்களே தெரிஞ்சிருக்கோம். இனி அடுத்த வருடத்துல இன்னும் 20% கட்டுப்படும். அப்படி எப்படி போய் கிட்டத்தட்ட 29ஆம் ஆண்டுல இருந்து நாங்கள் சுயமாக 28-29ஆம் ஆண்டுல நாங்க சுயமாக நிற்கிற ஒரு இடத்துக்கு நாங்க வருவோம். அப்ப இதுல ரெவன்யூ பற்றி நாங்க கொஞ்சம் அவதானம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. ரெவன்யூவும் முக்கியம். ரெவன்யூல நான் ஒரு சஜஷன் நான் சொல்றேன். அது ஏழுமண்டா இந்த 125 மில்லியனுக்குள்ள போடக்கூடிய மாதிரி வரும்னு சொன்னா நல்ல. அதாவது இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்துல மட்டக்களப்பு நம்ம மாநகர எல்லைக்குள்ள அப்படியான ஒரு டிஜிட்டல் மாடர்னைசேஷன் ஒரு டெக்னாலஜி, அதாவது ஒரு ரூஃபுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் தரக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ நாம என்ஜின் செய்ய போனாலும் என்ஜினை கலட்டி கொண்டு போறவங்க களம்புக்கு தான் போறோம். அந்த நியூ டெக்னாலஜி சென்டர்ல எல்லாம் ஒரு ரூஃபுக்குள்ளே செய்யக்கூடிய மாதிரி மட்டக்களப்புல நாம சாப்பிட்டோம்டா மட்டக்களப்புல இருக்கிறதால டிபார்ட்மெண்ட்ஸ் 10க்கு மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பாவிக்கிற வாகனங்கள் அதே எங்களுக்கு போகுது. அதையும் நாங்கள் உள்ளடக்கி அதை செய்தோம்னு சொன்னா நல்ல வருமானமாக கிடைப்பாரு. எங்களுக்கு அது ஒரு நல்ல வருமானம். அது மட்டக்களப்புல நாம அப்படி ஒரு மாநகர சபையாளர் எளிமையா நாம செய்கிற பொழுது மற்ற ஏனைய வாகனங்களும் நமக்கு வரும், பிரைவேட் வாகனங்களும் வரும். அண்மையில் இருக்கிற மற்ற பிரதேசத்தில் இருக்கிற வாகனங்களும் நாம் அதை கொள்வனவு செய்து நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி வரும். அதையும் கன்சிடர் பண்ணுறோம். மற்றது நாம ரெவென்யூ தான் நாம பார்த்து கொண்டு வரக்குள்ள மற்றது நம்ம மட்டக்களப்பு மக்களை பற்றி நாங்கள் சிந்திக்க மாட்டேங்கிறோம். மட்டக்களப்பு மக்களை பற்றி படித்த இளைஞர்கள் இப்போ நாம சொல்லுவோம், இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் லண்டனுக்கு போனாலும் கனடாவுக்கு போனாலும் இங்கே போனாலும் அவங்களுக்கு 5 நாள் வேலை செய்தாங்கன்னா 2 நாள் அவங்க வேலை செய்யக்கூடிய மாதிரி அவங்களுக்கு ஒரு வசதி அதில் போய் ஏர்ன் பண்ணுவோம். அதே போல அந்த தொழில் முயற்சி ஆண்மை பற்றி
நமக்கு ஒரு வளம் இருக்கு, பெரிய வளம் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் அறிவுறுத்தல் எடுத்து அதை நம்ம ஈஸியாக நாம் எடுக்கலாம். அவங்களோட வாலண்டியர்ஸை விசாரணாக எடுத்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி அவங்கள செய்து அவங்கள உருவாக்கி இடம் படித்து விட்டு ஏலோடையோ படித்து விட்டு இருக்கிறார்களை உருவாக்கி இப்போ என்ன 2026-27 கல்வி திட்டம் மாறி அதேமாதிரி எல்லாருமே படிக்க வேண்டிய கட்டம் வருது. அப்போ எல்லாரும் ஒரு டெக்னிக்கல் துறைக்குள்ளேயோ ஏதாவது ஒரு துறைக்குள்ளே செல்லுவாங்க. அப்போ அவங்கள எடுத்து அவங்களுக்கு மென்மேலும் ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒன்று எடுத்து செய்கிறது. இதுக்கு நான் சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு நாம் எம்சி ஃபண்ட்லேருந்து ஒரு 1 லட்சம் தான் நாம் இதுக்கு டெபாசிட் பண்ணுவோம். செய்து நாங்கள் வார லெக்சர் மேனுக்கு வார இன்ஸ்ட்ரக்டர் அவங்கள செய்கிறாங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் வாலண்டியராக நாங்கள் ஈஸ்டர் யூனிவர்சிட்டி உதவியோடு அதை எடுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு செய்கிற கடமை இருக்குது, மட்டக்களப்புக்கு செய்கிற கடமை கிழக்கு மண்டலத்துக்கும் இருக்குது. ஏன்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, டீச்சிங் ஹாஸ்பிட்டலோடாக நாங்கள் எல்லா இதுகளையும் நாங்கள் சேகரித்து கொள்ளலாம். அப்படியே ஒரு இதையும் சிந்திச்சு பாருங்க. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வருடத்துக்கு 1.2 மில்லியன் தான் நாம் டிபாசிட் பண்ண போகிறோம். நாம் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கிற நேரத்தில் அந்த இளைஞர்களுக்கு நாம் கொடுக்க போகிறோம் வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் மட்டும்தான். அப்போ அதை வச்சு நாங்கள் இதை செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். இதை இன்னும் உங்களோட கவனத்தில் கொண்டாங்க இதை யோசித்து செய்யணும்னு சொன்னாலும் அது போட்டப்பட்ட நல்லா இருக்கும். நன்றி. 26ஆம் ஆண்டிற்கான பாதல் ஒன்றுகூடலை சபையின் தலைவர்கள் ஆகிக் கொண்டிருக்கும் முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் மற்றும் ஆணையாளர் உறுப்பினர்கள், உண்மையிலேயே மட்டக்களப்பு மாநகர சபையின் இந்த பாதலானது ஒரு பாதல் என்ற வகையில் நாங்கள் பார்க்கும் பொழுது உடல் உள்ள சமூக ரீதியாக இந்த பாதல் அமைந்திருக்கின்றது. வட்டார ரீதியாக பல ஒதுக்கீடுகள் நடைபெற்றிருக்கின்றது. மற்றும் எங்களுடைய மாநகர சபையின் இடையியல் குழுக்களின் கருத்துக்கள் இதற்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பெண்கள் சிறுவர் களியாட்ட குழுவில் நாங்கள் கடந்த காலங்களில் முன்வைத்த, அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகூடிய தற்கொலைகள் நடைபெறுவதை நாங்கள் சபையில் கூறியிருந்தோம். அந்த வகையில் இந்த பெண்கள் குழுவினூடாக வழங்கப்பட்ட அந்த மாணவர்கள் மத்தியில் உளவியல் ரீதியான பயிற்சிகள் தொடர்பாக நாங்கள் முன்மொழிவுகளை முதல்வர் அவர்களுக்கு வழங்கியிருந்தோம். அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு எங்களுடைய மாநகர சபையில் எங்களுடைய எல்லைக்குள் வாழ்கின்ற, அதாவது போஷாக்கு மற்றும் குறைவான கர்ப்பிணி தாய்மார்களுக்கான ஒரு பாதுகாடும், அவர்கள் நலன்புரி சார்ந்த பாதுகாடும் இந்த விடயத்திற்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் மற்றும் எங்களுடைய மாநகர சபை எல்லைக்குள் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியில் குறைந்த வருமானங்களை பெறும் மாணவர்கள் அவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை பாடசாலை மட்டங்களில் வழங்கக்கூடிய இவ்வாறான ஒரு சிறந்த திட்டங்களும் இதற்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. மற்றும் நாங்கள் முன்வைத்திருந்த எங்களுடைய குழுக்களுடன் முன்வைத்திருந்த மட்டக்களப்பு பஸ் நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடந்த காலங்களில் கட்டப்பட்ட பாலூட்டும் தாய்மார்களுக்கான கட்டட தொகுதியானது எங்கள் சபை காலங்களுக்கு முன் இருந்த ஆணையாளர் கால பகுதியில் அது சிலருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த விடயம் தொடர்பாகவும் முதல்வர் அவர்கள் தற்பொழுது கூறியிருந்தார். அந்த கட்டிட தொகுதியை அடுத்த வருடம் எந்த நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதோ அதை நாங்கள் உரிய ஆவணை செய்து வழங்குவோம் என்று. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்கள் என்ற ரீதியில் பல சபைகளின் வாதத்தை நாங்கள் உற்று நோக்கி இருந்தோம். அங்கு பெண்களுக்கான, அதாவது பாலியல் சமத்துவம் ஒரு சிறிய அளவிலும் பேணப்படவில்லை. அந்த வகையில் எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர சபையில் பாலியல் சமத்துவம் பேணப்பட்டிருக்கின்றது என்பதை முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கௌரவ உறுப்பினர்களே, ஆணையாளர் அவர்களே, பொறியியலாளர் அவர்களே, ஊழியர்களே, நமது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சின்னேசுந்தர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் அன்பின் பணிவு. இந்த பாதுகாடானது சிலருக்கு பழையதாகவும் என்னை போன்ற பலருக்கு புதியதாகவும் காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பாதுகாடு எங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை தந்துள்ளது. முதல்வரால் சொல்லப்பட்ட இந்த பாதுகாடு பல நல்ல விடயங்களை உள்ளடக்கி உண்மையில வட்டாரத்துக்கான நிதி அதிகரிக்கப்பட்டிருக்கு.
எங்களுக்கு 2025 தந்ததை விட இந்த முறை அதிகரித்து காணப்படுது. அதே போல வாகனங்கள் கொள்ளளவு செய்யப்படுது. அது சந்தோஷமான விடயங்கள். ஏன்னா மாநகர சபையின் முதன்மையான செயற்பாடுகள் ஒன்று கழிவகற்றல் செயற்பாடு. இந்த கழிவகற்றல் செயற்பாட்டுக்கு முதன்மையான காரணமாக அல்லது இடராக காணப்படுவது வாகனங்கள். அந்த வகையில் சந்தோஷம் அடைகின்றோம். அதே போல இந்த அமரர் ஊர்தியின் தேவை மட்டக்களப்புல நேற்றைய தினம் கூட அது பேசப்பட்டது. முதல்வர்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்ட முதியோர் இல்லத்தில் பிறந்த உடனே ஒரு வேண்டுகோள் முதல்வர்கிட்ட விளக்கப்பட்டு அதுக்கு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். அதே போல ஒரு வாகன அமரர் ஊர்தி ஒன்று முதல்வர் முன்னெடுப்புல எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அயல் கிராமங்கள்ல அல்லது நம்ம அண்டிய பகுதிகளில் அமரர் ஊர்திகள் மிக சிறப்பான அமரர் ஊர்திகள், அதாவது தரமான வேன்கள் இருக்கக்குள்ள நாங்கள் ஒரு அதற்கு ஈடாக இல்லாட்டியும் நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில் அந்த வாகனம் எங்களுக்கு இருக்கணும். அந்த வகையில் இந்த வாகனத்தை எங்களுக்கு இந்த எடுத்து தந்ததுக்கு முதல்வருக்கு இந்த வழியில் நன்றி கூறுகின்றேன். அதே போல இந்த அரசு நிதிகள் எங்களுடைய வருமானத்தை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வட்டி வருமானம் 30.78% இருக்கு. அப்போ நாங்கள் நினைச்சுக்கொள்ளணும் வட்டியில தான் இன்னும் ரன் பண்ண போகிறோம். ஆண்டு 24% வட்டியில் போடப்பட்டது தான் 2026 3 வருட முடிவில் எங்களுக்கு கிடைக்கிற வட்டியாக இருக்கு. அடுத்த நம்ம அதை புதுப்பிக்கக்குள்ள அந்த வட்டி வீதம் குறையும். அதே போல எங்களுக்கு நானாவித வரையில ஸ்டாம்ப் டியூட்டி தான் 25% இருக்கு. ஆகவே ஏனைய வருமானங்களை விட இந்த 2 தான் பிரதான பங்கு வகிக்குது. எதிர்வரும் காலங்களில் அதில் இடர்பாடுகள் ஏற்படலாம். வருமானத்தை தேடிக்கொள்ற வழிகளை நாங்கள் தேடிக்கொள்ளணும். அதே போன்று எங்களோட கௌரவ தற்போது ஆளுங்கட்சியிலிருந்து என்பிபி உறுப்பினர்கள் இருக்கீங்க. உங்களோட உதவிகள் ஒத்தாசைகள் இங்கே எங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதே வேளையில இந்த அளவு அதிகரிக்கப்படும். எங்கள் அயல்ல காணப்படும் நகர சபையில அரசாங்கத்தை பயன்படுத்தி நிறையவே இந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். அவர்கள்ட்ட ஒரு ஆளுங்கட்சி எம்பியோ அமைச்சரோ இல்லை. ஆனால் எங்கள்கிட்ட ஒரு எம்பி இருக்க, அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி எங்களுக்கு அதிகமான நிதிகளை ஆளுங்கட்சி ஊடாக மாநகர சபைக்கு கொண்டு வரத்துக்கு அல்லது வளங்களை கொண்டு வரத்துக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். அதே போல எங்களோட கட்டடம் மிகவும் பழமையானது, அதற்கு தேவை அதிகரித்து காணப்படுகிறது. இதற்குரிய ஏற்பாடுகளை எங்களோட முதல்வரும் இந்திய ஹை கவுன்சிலுக்கு ஊடாக செயற்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் அதற்குரிய ஏற்பாடுகளை உங்களால் முடிந்த ஏற்பாடுகளை செய்து மாநகர சபைக்கு ஒரு நல்ல கட்டடம் அமைவதற்கு வழிகோல வேண்டும் என்று உங்களையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றனர். அதே போல இந்த ஒரு பணிவான வேண்டுகோள், உங்களோட வரியன் மூலமாகத்தான் மாநகர சபை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில உங்களோட வரிகளை சரியான முறையில செலுத்தி இந்த மாநகர சபையின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறி இந்த எங்களது கன்னி என்னை பொறுத்தவரையில் கன்னி பாதீடு, இந்த பாதீடு சிறப்பான பாதீடாக அமைந்திருக்கு. அந்த வகையில அனைவரும் இந்த ஏகோபித்த சம்மதத்தோட அந்த பாதீடு நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் உங்கள் அனைவரும் இந்த விடைபெறுகிறேன். நன்றி. இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் கௌரவ முதல்வர் அவர்களே, கௌரவ என்னென்னு சொன்னா பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறீங்க, நல்ல விஷயம். கடத்தொகுதிகள் பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட கடத்தொகுதிகள் 3 இடம் இருக்கின்றது. ஒன்று கல்லடி பாலரக்கம், ஒன்று கோட்ஸுக்கு முன்னுக்கு, அடுத்தது பஸ் ஸ்டாண்ட்ல அந்த 3 இடத்திலேயும் எங்களோட கடத்தொகுதி ஒதுக்கீடு செய்து பெண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடத்தொகுதியை இப்போது இன்னும் பெண்களை வைத்து ஆண்கள் நடத்துகிறார்கள். அது எப்படி என்றால் அவங்கள ஒரு பேரா போட்டு அவர் நடத்துறது என்னன்னா, நாங்கள் ஆணையாளரை கூப்பிட்டு முன்னாள் முதல்வர் அவர்கள் எங்கள் 8 பேர் நாங்கள் நாங்கள் பெண்கள் அந்த நேரம் தந்த ஒதுக்கீட்டு காசில தான் அந்த 5 லட்சம் வீதப்படி ஒரு நிறுவனம் எங்களுக்கு தந்து, அந்த நிறுவனம் UN நிறுவனத்தினால அது ஒதுக்கீடு செய்யப்பட்ட கடை தான் அது.
அதை ஒரு சகோதரர் உங்களோட சகோதரத்துக்கு அந்த கடையை கொடுத்து அவர் இப்ப நடத்துகிறார். ஆனா இங்க இருக்கிற அனைவரும் சொல்றாங்க அவர் வடிவா நடத்துறபடியா அவருக்கு கொடுங்க. நான் என்ன சொல்றேன்டா, எங்கட தமிழ் பெண்கள் நிறைய பேர் முஸ்லிம் பெண்களா இருக்கலாம், தமிழ் பெண்களா இருக்கலாம், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. பெண்களுக்கு வந்ததை பெண்களுக்கே ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இதான் எங்களோட கருத்து. நாங்கள் 6 மாசமாக இது சம்பந்தமாக நான் கதைத்து கொண்டு வருகிறேன். அதை மலிப்பிக் கொண்டுதான் போறீங்களே தவிர, முதல் இருந்த ஆணையாளர் அவர் காசு வேண்டி இத வடிவா ஊடகவியாளர்கள் வடிவா இத வெளியில போடலாம், அவர் நிதிகளை எடுத்துத்தான் அவங்கள்ட்ட வேண்டி அவர் சில விளக்கங்களை நாங்க விளக்க வேண்டிய அவர் அதை சொல்லி இருக்கிறார். இப்ப இருக்கிற ஆணையாளரையும் மேயர் உட்பட உறுப்பினர்கள் உட்பட சொன்னார். நாங்க இப்படியான சிஸ்டத்துல தான் இந்த கலை எடுத்திருக்கிறோம்னு சொன்னோடனே எங்களோட ஆணையாளர் எங்களோட மேயர் பயப்படுறாருன்னா வழக்கு போட்டு 5 வருஷமா போகும். அதுக்கு பிறகு நாங்க போயிடுவோம். அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? அப்படி இல்லாம நீங்க தயவு செய்து இந்த கடைகளை பெண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஆருக்கும் இல்ல கால் பண்ணுங்க. கால் பண்ணி உண்மையா அந்த பெண்களுக்கு கிடைக்க வேண்டும்ன்றத கிடைக்கும். கட்டாயமா நாங்களோட காலப்பகுதியில அந்த பெண்கள் ஏனென்றா நாங்க வந்து அந்த விஷயங்களை முடிச்சுட்டு போற நேரம் பிறகுதான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கடை. அதை தயவு செய்து இந்த கடையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. படிப்படியாக ஒவ்வொரு நிதி அவங்களோட நிர்வாக நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்து செயல்படுத்தலாம் நினைக்கின்றேன். வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டின் பாடல் மிகவும் சிறந்த பாடலாக பலராலும் கட்சி பேதமின்றி இங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த 175 மில்லியன் ரூபாய் அரச ஊழியருக்கான கொடுக்கின்ற கொடுப்பனவு அந்த அரசாங்கம் நமக்கு அளித்தால் அந்த 175 மில்லியனுக்கான தொகையை இந்த மாநகரத்திலே அபிவிருத்திக்காக பயன்படுத்தலாம். அந்த காசு உண்மையாக நாங்கள் கொடுக்க வேண்டியது. கடந்த கால அரசாங்கம் அந்த நிதியை மாநசபை வழங்கினாலும் ஒப்புதல் வழங்கப்பட்டது அந்த காசு. அந்த காசு வந்து 175 மில்லியன் என்பது ஒரு பெரிய ஒரு நோய். அந்த 175 மில்லியனும் அந்த மாநகரத்துக்கு அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற காசை நாம அரச ஊழியர்களுக்காக கொடுக்க வேண்டியிருக்கின்றது. இதை அரச சுற்று நிறுவனம் குறிப்பிட்டது போல அவங்க அடுத்த ஆண்டில் 2029 100% நாம தான் சம்பளம். மாணவர் சபைக்கு உட்பட்ட மஞ்சந்தூராய் கிராமம் வந்து ஒரு எல்லை கிராமமா இருக்கு. அதனால அங்க 2 தோணாக்கள் உடற்கு வருது. அதாவது எல்லை கிராமமா இருக்கிறதால 2 தோணாக்கள் காத்தாங்குடி உடற்கு வந்து அனைத்துமே அந்த தோணாவில் தான் விடப்பட்டிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அந்த தண்ணியும் கூட எல்லை கூட இருக்குது. இதுவரை காலமும் யாரும் அதை கண்டுகொள்ளல. அதனால அந்த தண்ணியை நாங்க தான் அந்த தண்ணியில நாங்க தான் ஊறி பார்க்கிறோம். இவ்வளவு காலத்துக்கு யாருமே இதை பத்தி பேசல. இனி வரும் காலத்துல அந்த இடத்துக்கு எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அணைக்கட்டு ஒன்று கட்டி தரணும். இனி வரும் பாதைகள்ல அப்படியான ஒரு அணைக்கட்டை கட்டி தரணும். அதுவும் இல்லாமலுக்கு அப்ப அந்த தோணாவை வந்து காத்தாங்குடி எல்லையை பிடிச்சு அவங்க வழியாக அந்த தோணாவை கொண்டு போனோம். அது அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு விஷயமாக அமையும். அதனால எல்லாரும் வந்து சபையில இதை ஏற்றுக்கொண்டு ஆதரவு தருவீங்கன்னு நம்ம இனிவரு காலத்துல முக்கியமாக இதை கவனத்துல கொண்டு முன்னெடுக்க வேண்டும். அதோட மஞ்சந்தொடுவாய் அப்பாற்பட்ட 14ஆம் வட்டாரம் வந்து அறவே வரி கட்டப்படாத ஒரு இடமாக இருக்குது பூனைச்சொல்லி. இதனால இதால உடற்துவாக தோணாவை நாங்க எந்த காலத்திலையும் நாங்க அதை சரிப்படுத்தல. அதால நிறைய பேரும் தோணாவையும் அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப நம்மளோட அதிகாரத்தை கொண்டு நாங்க அதை விடுவிக்க வேண்டும். ஏன்னா தண்ணிகள் பிளாக் பண்றதால பெரிய கஷ்டமா இருக்கு. அது அவங்களுக்கு ஒரு சாதகமாயிருக்கு. இப்ப நாங்க கண்டுகொள்ளாம விட்டதால தான் அவங்க வரி கட்டுறதுக்கு இது செஞ்சுட்டு இருக்காங்க. அதை கொண்டு காத்தாங்குடிகளை கட்டுறாங்க. எங்கட எல்லைக்கு உட்பட்ட அனைத்து வரியும் எங்கட மாநகர சபைக்கு தான் வரணும். இதையும் நன்றி. உங்களது அனைவரது கருத்தை கேட்டதின்படி இந்த வரவு செலவு திட்டம் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த கருத்துல தெரிவித்திருக்கார். அதுவே முதலாவது வெற்றியாக நான் கருதுகிறேன். ஒரு நாட்டில் ஒரு வரவு செலவு திட்டம் வைக்கும் பொழுது எந்த எதிர்பார்ப்பார்கள் மக்கள்? சில சலுகைகள், விதை குறைப்புகள் போன்ற எதிர்பார்ப்பார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்ப்பார்கள். எங்களுக்கு சம்பளம் கூட வேணும் போன்ற விடயங்கள். இவற்றை நாங்கள் செய்ய முடியாது.
ஆனால் இங்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்னன்னா நம்மளுடைய வருமானத்தை கூட்ட வேண்டும் என்றால் செலவுகள் அதிகரிக்குது என்பதால சில வேலைகளை கட்டணங்களை அதிகரிக்கிற சில முன்மொழிவுகளை நான் கண்டிருக்கிறேன். சில கட்டணம் அவை ஒரு சுமையாக வரலாம். நான் பொதுவாக ஒரு வரவு செலவு திட்ட சலுகையை தான் கொடுக்கும் பொதுமக்களுக்கு. நாம் அதை தெரியும், நமக்கு நான் தான் எதிர்பார்ப்போம். அரசு உத்தியோகம் சம்பளத்தை எதிர்பார்ப்பேன். அப்படி இது இது இல்லாமல் சமாளிக்கிறது ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். குறிப்பிட்டது போல ஏனைய நிதி மூலங்கள் வரும், அதை நான் நிச்சயப்படுத்த வேண்டும். எங்களுடைய மற்ற உறுப்பினர் குறிப்பிட்டது போல அந்த விடயங்களை கருத்து கொண்டு வந்தனர். அதோடு கூடவே இன்னொரு முக்கியமான 2 விடயங்களை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒன்று வந்து இந்த எங்களுடைய முக்கியமான இந்த அதாவது சபை கட்டிடம் நிர்வாகம் சபாபந்தம் எல்லாத்துக்குமான மாநகர சபை கட்டிடத்தை இந்த 26 வருடங்களாக சரியாக முறை பிளான் பண்ணி அதை அப்ரோட் ஆக்கி எடுத்துட்டோம் என்றாலே அது ஒரு பெரிய வெற்றிகரமாக இருக்கும். ஏன்னா கட்டி காசு வரணும், கட்டி முடிய ஒரு 5 வருஷமாக கொஞ்சம் செல்லும். அது கூட முடிஞ்சாப்புலதான் கட்டணமே வரலாம். நாங்கள் முக்கியமாக இந்த 26ஆம் ஆண்டு நாங்கள் செய்ய வேண்டிய சரியான திட்டமிடல், அந்த திட்டமிடல் அரசு மட்டத்திலே அது நேஷனல் பிளானிங்ல அப்ரூவல் ஆகுது. அந்த வகைக்கு நாங்கள் வேலை செய்து கொண்டால் அதுவே இந்த 26ஆம் ஆண்டுக்கான முக்கியமான ஒரு வெற்றியாக இருக்கும். இந்த நேஷனல் பிளானிங்ல போனாதான் அது எந்த மூலத்திலிருந்து வந்தால் அரச மூலத்திலிருந்தோ அல்லது வெளிநாட்டு மூலத்திலிருந்து வந்தால் நம்முடைய அரசாங்கம் அதுக்கு அனுமதிக்க வேண்டும். அந்த வகைக்கு போக வேண்டியதை 26ஆம் ஆண்டு செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு உதவியாக கருதுவோம். அடுத்ததாக வந்து ஒரு வருடத்துக்குள்ளே நாம் எல்லாத்தையும் செய்துவிட முடியாது. திட்டமும் எல்லாமே அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மாற்றுத்திறனாளிகள் சார்பில் நிதி ஒதுக்கீடுகள் அதிகமாக நடந்திருக்கிறது. அத்தோடு மாற்றுத்திறனாளிகளை எதிர்வருகின்ற பௌர்ணமி கலை நிகழ்வுகள், அதாவது கலை பண்பாட்டு நிகழ்வுகளில் அவர்களையும் இணைத்துக் கொள்வதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறது. அது மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். நாம் இது எனது தனிப்பட்ட கருத்துள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் சார்பாக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. மாநகர சபையிலே வீடியோர வியாபாரம் மிகவும் இக்கட்டான விலையிலே நாங்கள் எடுத்து வருகிறோம். எனவே அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுமாக இந்த பாதையில் அவர்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி அவர்களை நாங்கள் அரவணைத்து அவர்களுக்குரிய இடத்தில் அவர்களுக்கு ஒரு கலைத்தொகுதியை அமைத்து மாநகர சபைக்கு சொந்தமான காணியோ இல்லை அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியோ திருமலை வீதியில் கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு தொகுதியை அமைத்து அவர்களை அந்த வியாபாரத்தில் ஈடுபடுவதன் மூலம் எங்களுடைய மாநகர சபைக்கு வருமானத்தை அதிகரிக்கலாம் என்ற கருத்தையும் இந்த நேரத்திலே கௌரவ முதல்வர் அவர்களிடம் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போன்று எங்களுடைய மாநகர சபை எல்லையிலே மாநகர சபை எல்லைக்குள்ளே உள்ள வீதிகளுக்கு மேற்பலகைகள் நிறைய வீதிகளுக்கு இதுவரையிலே கெசட் பண்ணி அந்த வீதியில் வேறு இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதையும் இந்த பாதையில் நீங்கள் கருத்தில் கொண்டு அவ்வாறான சேவைகளை செய்வதன் மூலம் மக்களுக்கு மிகவும் யோசனமாக அமையும் என்பதையும் இந்த இடத்தில் நான் உங்களுடைய பணிவாக சவால்களை ஏற்படுத்தி வந்த நாங்கள் அவங்கள நாங்கள் எவ்வளவோ வசதிகளை அவங்க சொல்லி இருந்தோம். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து இந்த சந்தையில் வியாபாரம் செய்யுங்க, ஒரு வருஷத்துக்கு கூட நாங்கள் உங்களுக்கு வாடகை இல்லாமல் அதை தாரோம். ஏன்னா சந்தையிலோட வியாபாரிகளை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம் என்ற காரணத்தினால். ஆனால் அவர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை. தொடர்ந்தும் நாங்கள் எங்களது சபை கூறுற நேரம் நாங்கள் அதுக்கு ஒரு மாற்று வழி என்ன செய்யலாம் என்று இருக்கிறோம். எது எப்படியாக இருந்த போதிலும் வீதி வியாபாரம் என்றது கடைசி மட்டும் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் அவர்களே, மாநகர சபை ஆணையாளர் அவர்களே, நடந்த இந்த பாதிப்பு நல்ல முறையாக இருக்கின்றது, அதை நான் வரவேற்கின்றேன். அத்தோடு மண்ணில்லா மாநகர சபை என்ற திட்டத்தின் கீழ் எமது பகுதிகளிலும் கூடுதலாக மண்ணொழுங்குகள் இருக்கின்றது. நாங்கள் அதற்கு தற்காலிகமாக உடைகளை கொட்டி அதை சமப்படுத்தியிருக்கின்றோம். எமது பகுதியில கூடுதலாக எனது சகோதரிக்கு ஆயிஷா சுற்றுன மாதிரி அந்த காத்தாங்குடி தண்ணி வாரத்தால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது. அத்திட்டங்களையும் செய்து இணை அபிவிருத்தி திட்டங்களையும் முடிந்த அளவு மண்ணில்லா மாநகரம் என்ற சொல்ல நம்ம இந்த இல்லாமக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எங்கள் பகுதிகளில் சில அபிவிருத்தி நாங்களை மிகவும் தாழ்மடைகளை கொடுக்கிறேன். ஜலத்தில் பேசியதற்கு அனுமதி அளித்த எமது பேரவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களது இந்த பாதையில் அபிவிருத்தி எப்படி வருகிறது என்று சொல்லி
அதில் பற்றி சொன்னால் லேசாக இருக்குமே நான் நினைக்கிறேன். நன்றி. எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். எமது பாதகரானது மிகவும் சிறப்பான முறையில் வரையறுக்கப்பட்டு சபை அமைதி ஆதரவும் கிடைத்திருக்கின்றது. இருந்த போதிலும் எதிர்வரும் காலங்களில் எமது மாநகர சபை மூலமாக பொறுப்பாளர்கள் வழங்க வேண்டிய நிலை ஏற்படும் சந்தர்ப்பம் வருகின்றது. நான் தயவுடன் ஒரு விஷயத்தை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். என்னென்று சொன்னால், நமது சபையில் 20 வட்டாரங்கள் இருக்கின்றது, 34 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் சபை மூலம் வரிக்கின்ற கொடுப்பனவு இருக்கிற காரணத்தினால் இந்த ஒரு வட்டாரத்துக்கு ஒருவர் இருந்தால் போதும், 20 வட்டாரத்துக்கு 20 இருந்தால் போதும். அதை விடுத்து 34 வட்டாரத்தை, எனது வட்டாரத்தை எடுத்துக்கொண்டால் 4 பேர் இருக்கிறார்கள். அங்கு ஒரு அவைகளுக்கு தான் நடைபெறுகின்றது. ஆகவே எதிர்வரும் காலங்களில் 20 வட்டாரத்துக்கு 20 பேர் இருக்கும் என்ற இது வரவு செலவு திட்டத்துக்குள். ஏனென்று சொன்னால், நமது கொடுப்பனவு இருந்து பாருங்கள், ஒரு மாதம் 2,80,000 ரூபாய் செலவாகின்றது. 2,70,000 உள்ளது. ஒரு வருடத்துக்கு 33,60,000. 4 வருடத்துக்கும் 1,30,15 மில்லியன் கிட்ட செலவாகி போய்கொண்டிருக்கு. ஆகவே இந்த 4 வருடங்கள் கடந்த பின்பு எதிர்வரும் காலங்களில் இந்த மாநகர சபை ஒரு புதிய நடவடிக்கை மூலம் உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு எமது ஆதரவினை நான் வைத்தியர் அனைத்து இங்கு வருகை தந்திருக்கின்ற எமது மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுனேசன் சார் அவர்களுக்கும் அவரோடு இணைந்த விடயங்களை தெரிவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இந்த வரவு செலவு திட்டமானது கடந்த 1 மாதங்களுக்கு மேலாக எம்மால் தயாரிக்கப்பட்டு இந்த இடத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்திற்கு அநேகமாக கட்சி பேதமின்றி அனைவரும் மிகவும் சிறப்பான ஒரு வரவு செலவு திட்டம் என இந்த இடத்தில் கூறப்பட்டது. ஆகவே இந்த வரவு செலவு திட்டம் மிகவும் சிறப்பான முறையில் தயாரிக்கப்பட்டு இந்த இடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமைக்காக இதற்கு மிகவும் பிரயாசப்பட்டு தாங்கள் ஓய்வு நேரத்திலும் கூட இந்த இடத்தில் வருகை தந்து அதனை சிறந்த முறையில் தயாரித்த, அதனை நெறிப்படுத்திய மதிப்புக்குரிய எமது மாநகர சபை ஆணையாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகின்றேன். அதேபோல் எமது கணக்காளர் உட்பட கணக்காளர் பகுதியிலே வேலை செய்கின்ற அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து கௌரவ உறுப்பினர்களுக்கும் கட்சி பேதமின்றி இந்த இடத்திலே நான் அனைத்து கௌரவ உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இடத்திலே ஒரு சில விடயங்களை நான் கூற வேண்டும். இந்த வரவு செலவு திட்டம் உண்மையில் மிகவும் சிறந்த முறையிலே அனைவரது கருத்துக்களையும் உள்ளடங்கி தயாரிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாகும். அதேபோல் அனைவராலும் கூறப்பட்ட ஒரு விடயம், எதிர்வருகின்ற காலங்களிலே நமது மாநகர சபையை தொடர்ச்சியாக இயக்குகின்ற போது எழும் சிக்கல்கள், அது வருமானம் எவ்வாறு நாம் அந்த வருமானத்தை ஈட்டப் போகின்றோம் என்கின்ற விடயங்களிலே இருக்கின்ற ஒரு சில விடயங்கள். அதில் நாம் ஏற்கனவே இந்த 6 மாத காலத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியிலே சபை நடவடிக்கையினை நாம் மேற்கொள்கின்ற போது எந்த இடத்திலே நாம் வருமானங்களை பெறலாம் என்கின்ற ஒரு சில இடங்களிலே அந்த வருமானங்களை நாம் பெற தவறி இருக்கின்றோம். அந்த வருமானங்கள் பெற தவறிய இடங்களிலே நான் ஏற்கனவே ஒரு சில இடங்களை குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றேன். அதனை எதிர்வரும் வருடங்களிலே அதனை பெறலாம். உதாரணமாக சொல்லலாம், ஏற்கனவே எமது கௌரவ மாநகர சபை உறுப்பினர் ஆயிஷா அவர்கள் கூறியதை போன்று எமது மஞ்சள் பகுதியிலே இருக்கின்ற ஒரு சிலர் இந்த எமது மாநகர சபைக்கு அந்த வருமானங்களை அவர்கள் செலுத்துவதில்லை. அதனை அடுத்த வருடத்தில் மிகவும் உறுதியாக இருந்து அதனை பெறுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அதேபோல் எமது மாநகர சபை எல்லைக்குட்பட்ட ஒரு மைதானத்திலே அந்த மைதான
அந்த மைதான நிர்வாகத்தினரால் கடைத்தொகுதி ஒன்று கட்டப்பட்டு அங்கு அந்த மைதான நிர்வாகத்தினரால் அந்த வருமானம் அவர்கள் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வருமானம் உண்மையிலே எமது மாநகர சபைக்கு கிடைக்க வேண்டிய வருமானம். ஆகவே அதற்கும் அடுத்த வருடத்திலே உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த வருமானத்தையும் எமது மாநகர சபைக்கு பெற வேண்டும். இவ்வாறு பல வழிகளிலே இந்த வருமானங்களை எமது மாநகர சபைக்கு கொண்டு வந்தால்தான் எமது மாநகர சபையிலே இனி வருகின்ற காலங்களிலே எமது மாநகர சபையை ஒரு திறன்பட்ட மாநகர சபையாக இயக்க முடியும் என்பது எனது கருத்து. ஆகவே இந்த மாநகர சபையிலே இருக்கின்ற கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்காலங்களிலே இந்த வருமான திட்டங்களை நாம் எவ்வாறான வழிகளிலே கொண்டு சேர்க்கலாம் என்பது சம்பந்தமாக இனி ஆராய்ந்து அதனை முன்னெடுக்க வேண்டும் என அன்பாய் கேட்டுக்கொண்டு, அதே நேரத்திலே கௌரவ உறுப்பினர் பிரேம்குமார் சார் அவர்கள் சொன்னார் இதிலே துண்டு விழும் நிலை வருகும் என்று. ஆனால் உண்மையிலே அது துண்டு விழும் நிலை வராது. அதற்கு காரணம் அரசில் இருந்து எதிர்பார்க்கின்ற வருமானம் கிடைக்கப்பெறாவிட்டால் அது மூலதன செலவுகளை காட்டப்பட்டிருக்கிறது. அது மூலதன செலவிலே செலவழியாமல் விடப்படும். ஆகவே அந்த வரவு செலவு திட்டமானது துண்டு விழும் தொகைக்கு நிச்சயமாக செல்லாது என்பது எனது கருத்து. ஆகவே இந்த உண்மையில் நல்லதொரு வரவு செலவு திட்டம் என எதிர்பார்த்து அதற்கு அனைவரும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். ஏகமனதாக ஏற்றுக்கொள்வதா இல்ல இரகசிய வாக்கெடுப்பா என்றதாக இருக்கு. ஆகவே உங்களது அபிப்பிராயங்களை நீங்கள் தெரிவித்தால் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். தொடங்கலாம். ஆக்களை பார்த்து சபைக்குள்ள வந்தா சபைக்குள்ள நீங்க நடத்துற டைம் நடத்தி கொடுக்க வேண்டிய ஆக்களை பார்த்துருக்க வேண்டிய எதிர்ப்பு 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பு. திரு சிவம் பாக்கியநாதன் ஆதரவு, கந்தசாமி சத்யசீல ஆதரவு, துரைசிங்க மதன், கந்தசாமி ரகுநாதன், தயாளகுமாரி கௌரி, சீத விஜேந்திரகுமார், சசிகலா விஜயதேவா, அப்துல் காதர் முகமது லத்தீப், குமார் கனகரத்னம் அருணன், தயாளராஜா தருண்ராஜ், புஷ்பராஜா தனுஷ்பிரதி, முனிஷாமி உதயராஜ், நடராஜா சுதர்சன், சேனாதிபதி தேவேந்திரன், சரவணமூர்த்தி, ரத்னராஜா விக்னேஷ், முத்துலிங்க துதீஸ்வரன், கௌரி எலியாஸ் கருணாகரன், மணிவண்ணன், சுந்தரலிங்க மோகனார், கணபதி பிள்ளை சாரதா, கனகராஜா பிரேம்குமார், செல்வராசா சுரேஷ் பிரபு, கிரகரி லோரன்ஸ் ஜான்சன், வனிதா செல்லப்பெருமாள், நவரத்னராஜா ரகுநாதன், வீரசாய் வாய் சௌமா, முடிவு 22 பேர் பாதத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றனர், 3 பேர் எதிராக வாக்களித்திருக்கின்றனர், 8 பேர் நடுநிலையாக வாக்களித்திருக்கின்றனர், ஒரு ஆள் சபையில்
வரவில்லை, அப்சென்டாக இருக்கிறது. இந்த நிலையிலே 5 மேலதிக வாக்குகளால் இந்த பாதுகாடு நிறைவேற்றப்படுகிறது. வாக்குகளால் பாதுகாடு நிறைவேற்றப்படுகிறது. உண்மையிலே எதிர்வரும் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ், அதாவது நத்தார் பண்டிகை. உண்மையிலே இந்த அண்மையிலே ஏற்பட்ட இந்த இயற்கை அனர்த்தம், இந்த இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக உயிர்கள், உடைமைகள் எல்லாம், சொத்துக்கள் எல்லாம் இழந்து தவிக்கின்ற இந்த மக்கள், அவங்களுக்கு அவர்கள் அதாவது இறப்பில் உள்ளவர்களுக்கு ஆத்மசாந்தி வேண்டியும் நாங்கள் இறந்த பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று நாங்கள் உழவு காலம் வந்து அவர்களுக்கான ஆத்மசாந்தி மௌன அஞ்சலியை நாம் செலுத்தி இருந்தோம். உண்மையில இந்த இயேசுபிரான் பிறந்த இந்த நாளானது எதிர்வரும் 25ஆம் தேதி அந்த இயேசுபாலன் பிறப்பானது மக்களின் முயற்சிக்காக அவர் உதித்திருக்கிறார். அவரது முயற்சியின் மூலம் உருவாகுகின்ற அந்த ஒளியானது இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்கள் தங்களது அந்த கஷ்டமான இடரான அந்த இருளான சூழ்நிலையிலிருந்து இந்த இயேசுபிரானின் அந்த ஒளி வந்து அவர்களுக்கு அந்த முயற்சியையும் மொழியையும் வழங்க வேண்டும் என்று தெரிவித்து, இந்த நேரத்திலே அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து, அதே போன்று 1ஆம் தேதி 2026 ஜனவரி 1ஆம் தேதி புது வருடம், அந்த புது வருடமும் கொண்டாடும் பிறப்பை முன்னிட்டு அந்த புது வருடத்தை கொண்டாட இருக்கின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இத்துடன் இந்த அதே நேரம் எதிர்வரும் 27ஆம் தேதி எமது மட்டக்களப்பு மாவட்டம், இந்த மாவட்டமானது சுனாமியினால் பாதிக்கப்பட்டு நிறைய நாங்க இன்னல்களை அனுபவிச்சு நாங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் நலன், அவர்களுக்கு ஆத்மசாந்தி வேண்டியான கிரியைகள் எல்லாம் வரும் 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த கிரியைகளிலேயும் நாங்கள் கலந்து கொண்டு அந்த இழந்த அந்த மக்களுக்கான மக்களின் அந்த இறப்புக்காக அவர்களது ஆத்மசாந்தி வேண்டிய கிரியைகளையும் நாங்கள் கலந்து கொள்வது, அவர்களுக்கும் எமது ஆத்மார்த்தமான அஞ்சலியையும் இந்த முன்கூட்டியை நாங்கள் தெரிவித்து அந்த நிகழ்வில் நாங்கள் எல்லாம் கலந்து அவர்களுக்கான அந்த ஆத்மசாந்தியை கலந்து கொள்ளுமாறு எமது கௌரவ உறுப்பினர்கள் அனைவரையும் கேட்டு, இத்துடன் இந்த கௌரவமான இந்த சபை நிறைவு பெறுகிறது. ஒத்துழைப்பு வழங்கிய எல்லோருக்கும், பாதகத்துக்கு ஆதரவு தெரிவித்து, பாதகத்தை எதிர்த்து, பாதகத்தை நடுநிலை தெரிவித்த எல்லோருக்கும் மாநகர முதல்வர் என்ற வகையில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து கையிட்டின்ற இடத்துல மத குரு உட்பட அங்கத்திய நகரசபை உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்துல ஒரு கதையையும் மக்கள் மத்தியில் ஒரு கதையையும், ஆனா இங்க இலங்கையில